அனைவருக்கும் வணக்கம். தற்போது அனைத்து தென்னை மரங்களையும் இந்த சீதோஷ்ண நிலையில் ரூகோஸ் ஸ்பிரெல்லிங் ஒயிட் ஃப்ளை வெள்ளையினுடைய தாக்கம் மிக அதிகமாக தென்படுகின்றது. இது ஒரு மிக முக்கியமான சாறு உறிஞ்சும் பூச்சி. இதனுடைய கழிவானது சர்க்கரை திரவம் போன்று இருக்கும். அதன் காரணமாக இலையில் பார்த்திங்கன்னா கரும்பூஞ்சான படலம், சூட்டி மோல்டு என்ற சொல்லக்கூடிய கரும்பூஞ்சான படலம் படர்ந்து தாவரத்தினுடைய ஒளிச்சேர்க்கை பாதிக்கப்பட்டு பின்பு இலை மஞ்சளாகி கருகி மட்டை கீழே விழுந்துடுது. இதில் மிக முக்கியமாக பார்த்திங்கன்னா வெள்ளை இலையினுடைய அடிப்பகுதியில் தான் இருக்கும். இந்த வருடம் அனைத்து ஊர்கள்லேயும் இருக்கக்கூடிய தென்னை மரங்களில் ரூகோஸ் ஸ்பிரெல்லிங் ஒயிட் ஃப்ளை, அதாவது ஒரு பாலிபேகஸ் சக்கிங் பெஸ்ட், பல வகையான தாவரங்களில் சேதத்தை ஏற்படுத்தக்கூடியது. அதில் மிக முக்கியமாக தென்னை மரத்தில் இதனுடைய தாக்கம் மிக அதிகமாக இந்த வருடம் இருக்குது. அதை கட்டுப்படுத்துறதுக்கு என்ன செய்யணும் அப்படின்னா, முதல்ல நம்ம செய்ய வேண்டியது மஞ்சள் வண்ண ஒட்டு மட்டை, எல்லோ ஸ்டிக்கி ட்ராப். அதாவது 5 அடி நீளம், 1.5 அடி அகலம். நம்ம அந்த மஞ்சள் அட்டை அது சீட்லேயும் கிடைக்கும், இல்லை அப்படின்னா ஃபோம் போர்டு மாதிரி இருக்கும். ஸோ அதை 5க்கு 1.5 என்ற அளவில் கட் பண்ணி மரத்தை சுற்றி கட்டி விடலாம், இல்லை மரத்தில் தொங்க விடலாம். அந்த மஞ்சள் வண்ண அட்டையில் இருபுறமும் விளக்கெண்ணெய் தடவி விட்டுறணும். விளக்கெண்ணெய் தடவி விட்டோம்னா இந்த வெள்ளையை போயிட்டு அந்த மஞ்சள் நிறத்துக்கு கவர்ந்து இழுத்து போய் ஒட்டிக்கிட்டு இறந்துடும். அதற்கு அடுத்தபடியாக இந்த கரும்பூஞ்சான படலத்தை நீக்கிறதுக்கு மிக முக்கியமாக செய்ய வேண்டியது 1 லிட்டர் தண்ணீருக்கு 25 கிராம் மைதா. 1 லிட்டர் தண்ணீருக்கு 25 கிராம் மைதா என்ற அளவில் நாம் ஸ்ப்ரே பண்ணோம் அப்படின்னம்னா இந்த கரும்பூஞ்சான படலம்லாம் உதிர்ந்துடும். அடுத்து இதை மிக முக்கியமாக கட்டுப்படுத்தக்கூடிய இறைவிலங்கியான அப்பட்டோக்ரைசா 1 ஏக்கருக்கு 400 என்ற அளவில் வெளியிடணும். அடுத்து வெள்ளைகளை கட்டுப்படுத்தக்கூடிய ஒட்டுண்ணியான என்கார்சியா 1 ஏக்கருக்கு 10 இலைத்துண்டுகள், அதாவது 10 மரத்திற்கு 1 இலைத்துண்டுகள் வீதம் வெளியிடணும். அவ்வாறு வெளியிடுவதன் மூலம் இந்த வெள்ளையை எளிதாக கட்டுப்படுத்தலாம். இந்த இறைவிலங்கிகளும் ஒட்டுண்ணிகளும் வெளியிடும்போது நம்ம பூச்சிக்கொல்லி மருந்துகள் பயன்படுத்துகிறத அறவே தவிர்க்க வேண்டும். இதில் மிக முக்கியமாக இந்த வெள்ளையில் இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனை கரும்பூஞ்சான படலம், அதாவது சூட்டி மோல்டு. அவற்றினை கட்டுப்படுத்துவதற்கு 1 லிட்டர் தண்ணீருக்கு 25 கிராம் மைதா என்ற அளவில் நல்லா நம்ம ஸ்ப்ரே பண்ணணும். அதாவது அடிப்பகுதியில் படுற மாதிரி ஸ்ப்ரே பண்ணணும். இவ்வாறு நம்ம தெளிப்பதன் மூலம் அந்த கரும்பூஞ்சான படம் ஃப்ளேக்ஸ் மாதிரி உதிர்ந்துடும். அடுத்து வேப்பெண்ணெய் 1 லிட்டர் தண்ணீருக்கு 5 மில்லி, அதனுடன் அவசியருக்கு 1 மில்லி என்ற அளவில் தென்னை மரத்தினுடைய அடிக்கீற்றுகளில் நன்கு நனையும்படி தெளிக்க வேண்டும். அவ்வாறு தெளிப்பதன் மூலம் இவற்றினை கட்டுப்படுத்துவதோடு அந்த கரும்பூஞ்சான படலமும் கீழே விழுந்துவிடும். இவ்வாறு செய்வதன் மூலம் இந்த மஞ்சள் வண்ண ஒட்டு மட்டையை வைப்பதன் மூலம் இலகுவாக வெள்ளையினை கட்டுப்படுத்தலாம்.